ஓகே, அப்பெல்லாம் நம்மளோட ஜெனரேட்டர் எப்பவுமே எப்படி இருக்கணுங்க, ஆன்லியா ஜட 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 ஜட. ஒரு மேலாக்கு போனாங்களா, சொல்லியிருக்கேன் அந்த கதை, சொல்லிங்களா? சொல்லியிருக்கேன். மேலாக்கு ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மேலாக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. மேலா லைட் எல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் சொன்னாங்களாம்மா, எல்லாமே நல்லா இருக்கு, லைட் எல்லாம் சூப்பர், எல்லாத்தையும் பார்த்து சூப்பர் 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 சூப்பர். ஆனா வெளியே ஒண்ணு இருந்ததாமா, என்னங்க ஜெனரேட்டர் அப்படி சொன்னாரு. கிராமத்து அவங்க மனைவி சொல்லிட்டாரு, இதுதான் எனக்கு பிடிக்கல, எல்லாம் இதுதான் தட 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 சொல்லுது. அந்த உடனே காரணம் சொல்லி, ஏ மக்கள் தட தட சொல்லிடலாம் உள்ளாகாது. எப்ப நீங்க தட 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 கேட்டீங்களோ அப்பதான் உங்க வீடு வெளிச்சமாயிருமா, பட்டண வெளிச்சமாயிருமா, கிராமம் வெளிச்சமாயிருமா. கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. ஓகே, இந்த காலையில நாம ஆதி சபை குறித்து நம்ம ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை. ஆதி சபை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். ஆதி சபை அப்போஸ்தலர் புஸ்தகம் ஒரு 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. 31 வாசிங்க. ஆமென். 31 9 அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகினார்கள். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் பாத்தீங்களா அந்த வசனம்? அதை அண்டர்லைன் பண்ணிருக்கீங்களா? ஆமென். அண்டர்லைன் பண்ணி என்ன பண்ணது? ஆதி சபை எப்படி இருந்ததாமா? எப்படி இருங்க? முதல்ல என்ன சொல்லுங்க? சமாதானம் பெற்றோம். அப்பதான் 2வது எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? பக்தி விருத்தி உண்டாங்க. 3வது எப்படி இருந்தாங்க? பக்தியில விருத்தி அடைந்தார். சபை சமாதானம் பெற்றார்கள். பக்தியில என்ன செய்த? பக்தி விருத்தி உண்டானது. எல்லாரும் சொல்லுங்க, பக்தி விருத்தி உண்டானது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவன் பரிசுத்த ஆவியினாலும் ஆறுதலினாலும் நடந்து பெருகினார்கள். அல்லேலூயா. அப்ப அந்த ஆதி சபை இதுலயே 5 காரியம் சொல்லப்படுகிறது. ஒண்ணு என்ன செஞ்சாங்க? சமாதானம் பெற்றார்கள். 2வது பக்தி விருத்தி என்ன செய்தாங்க? அடைந்தார்கள். 3வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. 4வது பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? நிரப்பப்பட்டிருந்தாங்க. 5வது இந்த சபை என்ன செய்ததுங்க? பெருகினது. அல்லேலூயா. அந்த ஆதி சபை பெருகினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 3 ஆண்டு காலம் என்ன செய்தாருங்க? ஊழியம் செய்து பிரசங்கித்த போது அநேக பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து மீண்டும் எத்தனை நாள் ஊழியத்தை செய்தார்? 40 நாள் இந்த பூமியில வந்து மீண்டும் யாரெல்லாம் பின்மாறி சீசர்கள்லாம் என்ன செய்துட்டாங்க? பின்மாறி போயிட்டாங்க. 12 சீசர்கள் இருந்தாங்க. ஒரு 70 பேர் இருந்தாங்க. 120 பேர் அப்புறம் பின்மாறி போன சீசர்களை இயேசு மீண்டும் என்ன செய்தாருங்க? அழைத்து கொண்டு வந்து மீண்டும் அவர்களுக்கு என்ன செய்தாருங்க? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சத்திய வார்த்தை கொடுத்து அவர் சொன்னார், நான் போகிறேன், நீங்க போய் என்ன செய்யுங்க? எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். உடனே அந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மேல் வீட்டு அறையில் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு சபை பெருக, ஒரு சபை வளர்ச்சி அடைய, ஒரு சபை பக்தி விருத்தி உண்டாக, பக்தியில விருத்தி அடைய நாம் முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னா,
இந்த பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் வீட்டு அறையில, எருசலேம் மேல் வீட்டு அறையில என்ன செய்தாங்க? வாக்குத்தத்தம் சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து என்ன செய்தாங்க? மேல் வீட்டு அறையில 10 நாள் என்ன செய்தாங்க? தேவ சமூகத்துல ஜெபித்தார்கள், இடைவிடாமல் ஜெபித்தார்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ சமூகத்துல பெற்று ஜெபித்த போது அந்த பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் 50வது நாள் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் மேல எங்க இறங்கினாருங்க? அவர்களுடைய நாவை கர்த்தர் தொட்டார். வேதம் சொல்லுகிறது, எதை தொட்டாருங்க? தலையை தொடல, அவருடைய சரீரங்களை தொடல. வேத அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தாங்க? நிரப்பப்பட்டார்கள். 3 சொல்லுது, அல்லாமலும் அக்கினி நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவு அவர்களுக்கு காணப்பட்டது, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எதை தொட்டார்கள்? நாவை தொட்டார். இந்த காலையில நீங்க தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தொட விரும்புகிறார். இந்த காலையில நீங்க இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் தேவ சமூகத்துல கேட்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோவான் புஸ்தகம் 7:37 வாசித்து பார்த்தால், பண்டிகையில் கடைசி நாட்கள்ல இயேசு நின்று என்ன செய்தாங்க? பிரசங்கித்தார். தாகமாய் இருக்கிறவர்கள் மேல என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி, இந்த காலையில் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணுங்க? தாகமாய் இருக்க வேண்டும். ஆதி சபை ஏன் பக்தி விருத்தி உண்டானது? ஏன் ஆவி சபை பெருகினது? ஏன் ஆதி சபையில அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் செய்தார்? இந்த காலையில தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்கள் நாவை கர்த்தர் தொட விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல ஊற்ற இந்த காலையில் எப்படி இருக்கிறாங்க? வல்லவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளுடைய பலவீனங்களை பலனாய் கர்த்தர் மாற்றுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைகிறீர்கள். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏன் ஆதி சபை முதலாவது பார்க்கும் போது சீசர்கள் பலனற்று போயிருந்தார்கள், விசுவாசத்தில் இழந்திருந்தார்கள். தேவன் அவர்களை மீண்டும் சந்தித்து எருசலேமில் போய் காத்திருந்து ஜெபித்த போது அவர்களை கர்த்தர் நாவு அவர்களை என்ன செய்ததுங்க? தொட்டது. நாவு தொட்ட போது அவர்கள் அந்நிய பாஷைகளினாலே பேசி பலப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், அருமையான சகோதரி, அருமையான சகோதரா, அருமையான வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். வாலிபர்கள் மேல, சிறு பிள்ளைகள் மேல, முதியோர்கள் மேல கர்த்தருடைய ஆவியை அளவில்லாமல் கர்த்தர் ஊற்ற போகிறார். நீங்கள் தான் இந்த தேசத்திற்கு தீர்க்கதரிசிகளாய் மாற போறீங்க. வாலிப பிள்ளைகள், நீங்கள் ஏதோ தேவ சமூகத்தில் வருகிற ஏதோ தானமா அல்ல, நீங்க தேவ சமூகத்தில் சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்க? தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே எங்களை இப்படி ஆவினால நிரப்புங்க, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பலனடைய வேண்டும், சபை பலனடைய வேண்டும். ஆதி சபை பலனடைந்தது. சொல்லுங்க, ஆதி சபை பலனடைந்தது. ஆதி சபை ஏதோ பலவீனமான சபை அல்ல, சோர்ந்து போன சபை அல்ல. அந்த சபையை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? பலப்படுத்தினார். சொல்லுங்க பார்க்கலாம், பலப்படுத்தினார். இந்த காலையில நீங்கள் எப்பேற்பட்டு பலவீனத்தோடு வரலாம், ஆராதனை செய்யக்கூடாதபடிக்கு பலவீனம் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவு கட்டாயம் இருக்கலாம். இந்த காலையில நான் சொல்லட்டும், உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை
இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் பாருங்க என்ன சொல்லுகிறதுனா அந்த சபை பெருகிறது. எப்படி பெருகிறது என்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரெண்டு காரியங்கள் என்ன செய்தாங்க சபை பெருகிறது. ஒன்று எண்ணிக்கையில பெருகினார்கள். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் மேல் வீட்டுல கூடி இருந்தாங்க? 120 பேர். அப்புறம் பேதுரு பிரசங்கித்த போது 5000 பெருக்கம். வேதம் சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது, 2 லட்சம் ஜனங்கள் என்ன செய்தாங்க கர்த்தரை ஆராதித்தார்களாமா. பெருக்கம் உண்டானது. முதலாவது அவர்கள் என்ன எப்படி இருந்தார்கள் என்றால் அவர்கள் எண்ணிக்கையில பெரிதானார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, எண்ணிக்கையில, சத்தமா சொல்லுங்க, எண்ணிக்கையில பெரிதானாங்க. எப்ப எண்ணிக்கையில பெரிதாகும்? நம்ம சின்ன சபை எண்ணிக்கையில எப்ப பெரிதாகும் என்றால் இந்த ஆதி சபை, தேவ பக்தி உள்ள சபை. எப்படி தேவ பக்தி வந்தது என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவுடனே அவர்களுக்குள்ள என்ன வந்ததுங்க? தேவ, சொல்லுங்க பார்க்கலாம், தேவ பக்தி வந்தது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுக்குள்ள என்ன பக்தி இருக்கணுங்க? தேவன் பக்தி. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும். இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளைகளா இருந்தீர்களானால் நீங்கள் அதிகாலையில் என்ன செய்ய வேண்டுங்க? ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தால் நீங்கள் அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த காலையில நான் சொல்லட்டும், சிலுவை போட்டவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல. பேர் ஜான்சன், அவன் அந்தோனிசாமி, பேர் வைத்தவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல. ஏன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா ஜீவிக்கிறார்களோ அவர்கள் தான் என்னவா இருக்காங்க? அவர்கள் தான் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் தான் ஆதி சபையா இருக்கிறார்கள். இந்த காலையில அம்மா ஐயா, நான் உங்களுக்கு ஏதோ தானமாய் பிரசங்கிக்க வரல. உங்களுக்குள்ள கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். தேசம் சந்திக்கப்பட வேண்டும், தேசம் ஆராதிக்க வேண்டும் கர்த்தரை. இந்த காலையில நான் சொல்லட்டும், தேசத்தை பார்த்து சொல்லட்டும், அந்நிய தெய்வங்களை தேடி கூட்டம் கூட்டமான ஜனங்கள் போகிறார்கள். ஒரு தண்ணீர்ல போய் அவர்கள் நினைக்க வேண்டும் சொல்லி லட்சக்கணக்கான ஜனங்கள் போகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவர்கள் கர்த்தரை உண்மையா பயபக்தியோடு ஆராதிக்கும் போது கர்த்தர் சபையை தேடி ஜனங்களை கொண்டு வருவார். உலகத்தை அந்நிய தெய்வங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். சொல்ல மாட்டேன். பலத்த காரியம். அப்பனா நம்மளுக்குள்ள என்ன பக்தி வரானுங்க? தேவ பக்தி. சொல்லுங்க, தேவ பக்தி. எல்லாரும் சொல்லுங்க, தேவ பக்தி. எல்லாரும் சொல்லுங்க, தேவ பக்தி. வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் யோபை பத்தி கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், வாசிங்க, 1 வாசிங்க. ஊஸ் தேசத்திலே யோபு என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யோபு பெயர் கொண்ட மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான். ஆமென். தேவனுக்கு பயந்து. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனாய் இருந்தார். அதே வேதத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதே வேதம் யோபின் புஸ்தகம் சொல்லப்படுகிறது. நீங்கள் வாசித்தா 8 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, வாசிங்க, நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனோ சன்மார்க்கனும் தேவனுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கு பயந்து
சொல்லுங்க ஜனங்க சொல்லும். சொல்லலைன்னா நீங்க என்னவா இல்ல? நீங்க என்ன இல்ல? அப்படா சாத்தானிடத்துல சொல்றார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலக்கி. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஆதி சபை, சொல்லுங்க ஆதி சபை பெருகினது. சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லுங்களேன். பெருக்கம் 12, 3000, 4000, 5000 பெருக்கம். நம்ம சபை எத்தனை வருஷம் ஆச்சுங்க? நான் வந்து 20 வருஷம் ஆச்சு. இல்ல பெருக்கம் இல்லை. ஏன் பெருக்கம் இல்லை அப்படின்னா, பெருக்கம் எப்படி வந்ததுங்க? வந்தது ஆதி சபையில. அவர்களை கொண்டு பெருக்கம் வந்தது. காலையில் உங்களை கொண்டு பெருக்க வராங்க. அவரை போல, யோபை போல சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இல்ல. காலையில நான் சொல்லட்டும், உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லட்டும். உங்களை பார்த்து சொல்லணும், இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர். உங்க ஆபீஸ்ல சொல்லணும், உங்க வேலை ஸ்தலத்துல சொல்லணும், நீங்க வாலிப பிள்ளைகள் நீங்க படிக்கிற ஸ்தலத்துல சொல்லணும், காலேஜ் போகிற பிள்ளைகள் உங்க காலேஜ்ல சொல்லணும், இவர்களை போல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷி இல்ல. பெருமையா சொல்ல, எங்க டெக்ஸ்டைல் நான் ஃபேக்டரியில வேலை செய்யும் போது, வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, எங்க செக்ஷன்ல 50 பேர் இருப்பாங்க. 50 பேர் வெள்ளிக்கிழமை என்ன செய்யணுங்க? என்ன பூஜை பண்ணோம். என்ன பண்ணால பூஜை பண்ண, தேங்காய் வடைக்கணும், எல்லாம் எல்லாரும் போவாங்க. நான் போக மாட்டேன். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. விக்கிரத்திற்கும் உனக்கும் சம்பந்தமே. அவர் யார் தெரியுங்களா? அந்த ஆபீஸ் சூப்பர்வைசர் பிஜேபி காரர். யாருங்க? உண்மையா போய் நான் சொல்றேன், தேவ சமூகம் என்னை பயங்கரமா வேலை வாங்குவார், கொடுமைப்படுத்துவார். ஆனா என் பையனோட கல்யாணத்துக்கு அவர் கூப்பிட்டேன், வந்துட்டாரு பாருங்க. என்னோட உண்மையை பார்த்து என்னோட ஒரே காலில் எட்வர்ட் கூப்பிட்டு இருக்காரு. எத்தனை பேர் வந்தாங்க? அவங்க சொல்றாங்க, எல்லாரும் டெக்ஸ்டைல்ல வேலை செஞ்சவங்க, டேய் தம்பி எட்வர்ட், உன்னோட கல்யாணத்துல வந்த போல யாரு கல்யாணத்துல நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன செய்யல சொல்லுங்க, வரலைங்க. நான் எப்படி இருந்திருப்போம் பாருங்க, எப்படி இருக்கு. இதெல்லாம் சும்மா இங்க வந்து நிக்கணும்னா சும்மா விடுவாரா? மைக்க கொடுத்துருவாரா? எனக்கு ஒண்ணுமே தெரியும். சீரியஸா சொல்ற, ஆண்டவர் தான் என்ன செஞ்சாரு. நான் இதை விட்டு வெளியே பேசுறேன்னா ஒன்றும் பேச தெரியாது. ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்காரு? கிருபையா, எங்க குடும்பத்தின் மேல கிருபையா, என் தங்கச்சி மேல கிருபையா. அங்க 2 பேர் என்ன இல்லைங்க, யூஸ்லெஸ். ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல யூஸ்லெஸ். ஆனா அந்த யூஸ்லெஸ் ஆண்டவர் என்ன பண்றாரு? பெஸ்டா. காலையில நீங்க தான் பெஸ்ட், தேசத்துக்கு பெஸ்ட். நான் சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன், உங்களை பார்த்து ஜனங்கள் சல்யூட் அடிக்கும். உங்களை பார்த்து ஆபீசர் எழுந்து நிற்கும். எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, அப்படியே நடக்குதா? நடக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்று ஜனங்கள் அறியாங்க. அப்பதான் தேசம் சந்திக்கப்படும். அப்பதான் அந்த சபை என்ன செய்யுங்க, சொல்ல மாட்டீங்க. நம்மளோட தரிசனம் எங்கீங்க? ஆமா, சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி. அப்புறம் எங்க ஆராதிக்க நம்ம ஆராதனை பரவாயில்ல இருக்கு பாருங்க. அந்த தரிசனம் வந்துருச்சு, விதை வந்துருச்சு. அது கட்டாயம் மரமாயி அங்க அந்த மரத்துல யாருக்கு வருவாங்க? பல குருவிகள் வந்து பாருங்க, அதுதான் ஜனங்கள். பலரும் 1000 மாறும். இது நடக்கும்.
இப்ப ஆதி சபை என்ன செஞ்சிருங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்றதுதானே இந்த சபை பெருகும். நீங்க சொல்லணும், ஆண்டவர் இந்த சபை பெருகணும்ப்பா, இந்த சபை பெருகணும்ப்பா. நீங்க சாப்பிடும் போது சொல்லுங்க சபை பெருகணும்ப்பா. சொல்லும் போதுதான் அது அப்படியே நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து சோத்திரம் 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 சோத்திரம். என்ன சோத்திரம்? ஆத்திரமா சோத்திரம் உள்ளத்திலிருந்து வரும். ஆவியானவருக்குள்ள நிரப்பப்படும். சின்னவன் ஆயிரமாய் மாறும். நம்ம சபை பெருகணும். சபை பெருகுனா யார் பெருகுவான்? நீங்க தான். நீங்க தாங்க சபை. சபை பெருகுனா நீங்க பெருகுவீங்க. உங்க எல்லைகள் மாறும். உங்க எல்லைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்க பெரிதாவீங்க. அல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் மாற்ற போகிறார். அப்படிதான் மாற்ற போகிறார். அந்த சபை பெருகினது. நீங்க காலையில எழுந்திருக்கும் போதே சொல்லணும், ஆண்டவரே எங்க சபை பெருகணும்ப்பா. நீங்க காலையில இருந்தோன்னு சொல்ல, எங்க தாயா பத்தி இல்லப்பா, சக்கரை இல்லப்பா, அரிசி இல்லப்பா, கோதுமை இல்ல, தக்காளி வாங்கிட்டு வாங்கப்பா, குழம்புக்கு ரசத்தை. இதைத்தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தக்காளி வாங்கிட்டு வரல, அது சண்டை. இப்படி பேசுற சபை. இப்படிதான் நம்ம காலம் ஓடிட்டு இருக்கு. ஆனா உன்னி வருகிற சொல்லோனே சபை பெருகோன. அப்பதான் உங்க என்ன செய்யும்? உங்க ஆலைகள் என்ன ஒண்ணு சங்கீதம் என்ன வாசிட்டீங்க தானே? சொல்லுங்க, அந்த வசனம் என்ன பண்றது? வாக்குதானம் களஞ்சியங்கள் எப்படி இருக்குங்க? இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம், இதுவே நம்ம பேசிட்டு இருக்கோம். வெங்காயம் இல்ல, கடுகு இல்ல. கடுகு இல்லாதப்போ உங்க மனைவி கடுகாட்ட கொதிக்கிறாங்க. இது கொதிச்சு சட்டையாகும். அப்பெல்லாம் என்ன இல்லங்க, இத போடுற இல்ல. சொல்லுங்க, நீங்க சொல்ல மாட்டீங்க. சொன்னாதான் நிரம்பு. அப்படியே பார்த்துட்டு இல்லையா ஆத்திரமா ஏன்டா இந்த வாரம் சர்ச்சுக்கு போகணும், போனதாலதான் தக்காளி இருந்த ஒரு தக்காளி எலி கடிச்சிட்டு போயிடுச்சு. எல்லாம் கடிச்சிட்டு போயிடுச்சு. கடிக்கும், எலி கடிக்கும், பெருக்காடு கடிக்கும். அங்கெல்லாம் என்ன இல்ல, எதற்காலும் கம்மி. எப்ப பூர்ணமாகும்? சபை பெருகணும். ஆமென் சொல்லலாம். சபை பெருகும் போது நீங்க கூப்பிடுங்க, வாங்க 10 பேர் வாங்க, ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு வாங்க, நான் 10 பேருக்கு சாப்பாடு. இது நடக்காது. எனக்கு ரொம்ப துக்கமா, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப துக்கப்படுது. ஆண்டவரே, என் ஜனங்கள் வந்து சாப்பிடணும், சாப்பாடு கொடுக்கணும். குருத்வாரால சாப்பாடு கொடுக்கிறாங்க. நான் கேட்ப, ஆண்டவரே எங்க சர்ச்சில் சாப்பாடெல்லாம் கொடுக்கும், மக்கள் பூர்ணமா போகும். அப்படி வரப்போகுது. அண்டாண்டாதான் சோறு செஞ்சு வச்சிருப்போம் நம்ம சபையில. ஆறாவது சாப்பிட்டு போகுது. அதுதான் பூரணமான சபை. அந்த சபைதான் ஆதி சபை. என்ன சபைங்க? ஒரு யூடியூப்ல பேசுறதுக்கே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பேசலாமா? முடியுமா? முடியா? அப்படி எப்படி பெருகும்? நம்ம சபை பெருகணும், நான் பெருகணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தமா தான் சொல்லுங்களேன். இங்கிலீஷ்ல என்னப்பா பெருகணும்? இங்கிலீஷ்ல என்ன? இன்கிரீஸ். இன்கிரீஸ் சொல்லுங்க. என் பேர் வேற எட்வர்ட் லூயிஸ் வச்சிருவாங்க. மேனேஜர் இதுக்கு நான் போவேன் பேங்குக்கு. என் பேரை பார்த்துட்டு
நான் என்ன செய்வேன்? நான் ஏதோ பாடிட்டாரே நான் உசு உசு உசுட்டு அப்படி முடிச்சுட்டேன். என்ன சொன்னாரு? ஆவியானவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானம், என்ன பேச வேண்டும் என்று ஞானத்தை ஆவியானவர் யோசப் சொல்றாங்க. லாசின் பின்னால ஞானம் ஆவியானவர் வரும்பொழுது எல்லா சத்தியத்தை என்ன செய்யறார்களா? வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இல்லாததை இருப்பதை போல் அழைக்கும் தெய்வம் நீரே, என் தெய்வமே, என் இயேசுவே, நீரே போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். அந்த ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். தானியேலை ஞானவானாய் மாற்றினார். யோசேப்பே ஞானவானாய் கர்த்தர். காலையில நீங்கெல்லாம் என்ன செய்வானுங்க? பெரு சொல்லுங்க பார்க்கல, பெருகான்னு சொல்லுங்க. சொல்லிட்டே இருக்க போய் நல்லா சாப்பிட்டு வைத்த பெருக்கப்பட்ட சுகர் பிரஷர் எல்லாம் நல்லா பார்த்து பெரிய சொல்லான்னு சொல்லி மட்டன் சிக்கன் எல்லாம் அடிச்சு அப்புறம் டாக்டர்கிட்ட போல பிரஷர் 350 பாட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில அதான் அந்த ஆதி சபை என்ன செஞ்சதுங்க? இரண்டாவது எண்ணிக்கையில என்ன செய்தாங்க? பெருகினார். இரண்டாவது என்னங்க? தரத்துல சொல்லுங்க, பெருகினார். என்னங்க அப்படின்னா என்னங்க சொல்லுங்க? தரனா என்னங்க? குவாலிட்டி. பெருகினார் அப்படின்னா தரனா தரமான காரியங்களை என்ன செய்தாங்க? தரமான, கர்த்தருக்கு தரமான, பெஸ்டான சபை, ஆதி சபை தரமாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பனா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல தரமா இருக்கணும். எதுக்காக? கர்த்தருக்காக நல்ல நிற்கும், நல்ல தரமா. உங்களை பார்த்தாலே சொல்றார், இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், உங்களை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்க அர்ப்பணிக்கும், நம்ம எல்லாம் அர்ப்பணித்தாதான் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. பாருங்க, கோமாளி ஆளுங்க இந்தியால ட்ரெயின்ல அந்த இதுக்கு போறாங்க, யூபி. அந்த டிரைவர் சீட்ல டிரைவர் 2 பேர்த்த என்ன செஞ்சுட்டாங்க? டிரைவர் கீழே இறங்கிட்டு இங்க 10 பேர் ஏறிட்டாங்க. வண்டி எப்படி போகும்? எப்படி மக்கள் பிசாசு அவங்களுடைய கண்களை என்ன செஞ்சிருக்கான்? குருட்டாட்டம். தரம் இல்ல என்ன அவங்க அப்படி செய்யலாமா? டிரைவரை வெளியே அனுப்பிட்டு இவங்க டிரைவர் சீட்ல 100 பேர், போலீஸ் வந்து அடிச்சு அவங்க இறக்கி விட்டா. பரவாயில்ல, டிரைவர் இல்ல, வண்டி தள்ளிட்டு கூட வந்துருவாங்க. ட்ரெயின் எல்லாம் இவன் உட்காந்து தள்ளிட்டே போயிடும். பாருங்க, தரம் இல்லை. ஆனா சபையில தான் என்ன இருக்குங்க? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. உங்களுக்குள்ளதான் வார்த்தை என்ற தரம். வார்த்தை மாற்றும், ஜனங்களை மாற்றும். உங்களை கொண்டுதான் கடின இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிறார். தரமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஆராதனை பண்ணுங்கன்னா அன்பு கூறுவே. அந்த 54 அந்த பாதரே அந்த பாட்டு மறந்துட்டாங்க. எழுந்தவரே அந்த பாட்டு என்ன செஞ்சுட்டாருங்க. ஆனா நம்ம பாதை ஒன்னே என்ன செஞ்சுருப்பாங்க?
அதுவே பாடிப்பாங்க. அந்த இது அது ரிக்கார்டு சொல்லுவாங்க. ரிக்கார்டு அதான் இருந்தாலும் தேஞ்சு போயிருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க, என்னென்ன புது தரமான பாட்டு, தரமான ஆறாம். நம்ம ட்ரையல் செல்ல என்ன இருக்கணுங்க, ஆமா எல்லாரும் எப்போ 8 மணிக்கு கடைக்கு டீயை குடிச்சு அதுல தரம் வந்தா ஏதோ நம்ம என்ன செய்யணுங்க, தரத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்டதை கர்த்தர் நம்மிடத்தில் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை கொண்டுதான் பெரிய பெருக்கத்தை கர்த்தர்